பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. லிட்ரலி அவங்க வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இடத்துக்குள்ள வச்சு அவங்களுக்கு வந்து துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. திலீப் கிட்ட ஒரு காப்பி இருக்குது. திலீப் வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போட்டு காமிச்சு இந்த சம்பவத்தை பார்த்து சிரித்து கேலி பண்ணி 1.5 மணி நேரமாக இந்த டார்ச்சர் வந்து அந்த பெண்மணிக்கு, அந்த பிரபல நடிகைக்கு நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குது, யார் இவங்க, எதனால் இப்படி பண்ணுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பெற்றுக்கொண்ட மேஜிஸ்ட்ரேட், அவங்க ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட், பொய் சாட்சி சொல்கிறாங்க. பொய் சாட்சி சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா, திலீப் மேலே வலுவாக இருந்த அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகுது. காவியா மாதவனோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருங்கிறது தானே பிரச்சனை. அப்போ அதனால தானே 2 பேர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஸோ இன்னைக்கு அவர் கூட எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல மலையாள நடிகை மற்றும் ஆக்டர் திலீப்போட கேஸ் பற்றி தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ கோர்ட் வந்து திலீப் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு வேர்டிக்டை கொடுத்துட்டாங்க. பட் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சர்ச்சையை கொடுக்கலையாங்கிறதை விட, இது வந்து சட்டப்படி வந்து திலீப் வந்து இதில் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஸோ கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை வந்து நம்ம வந்து இது சரியாக தப்பான்னு விவாதம் பண்ணுறது சட்டப்படி தப்பு. அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பின்னணிகளை வேணால் நம்ம பேசலாம். இந்த பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு மலையாள நடிகை, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க கேரளாலேருந்து வந்தவங்க தான். நம்ம தமிழ் படங்கள்லேயும் நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஒரு புகழ்பெற்ற ஒரு மலையாள நடிகையாக இருக்காங்க. அவங்க வந்து பல மலையாள படங்களில், நான் சொல்கிற காலகட்டங்கள் 2017 ரொம்ப பாப்புலராக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சிட்டு எர்ணாகுளத்துலேருந்து அவங்க வந்து ஒரு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரு ஹைவேஸில் போயிட்டுருக்கும்போது இரவு சுமார் 8-8:30 மணி அளவில் பின்னாடி வந்து ஒரு டெம்போ வேன் வந்து அவங்க காரை வந்து பயங்கரமாக டேஷ் பண்ணுது. அதாவது இடிக்கிறாங்க காரை இடித்தோன்னே கார் அப்படி போய் புஷ் ஆகி அப்படி நிற்கிது. யாரை நம்மளை வண்டி இடிச்சிட்டாங்க, என்னன்னு இறங்கி பாரு அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. டிரைவர் மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ டிரைவர் உடனே வந்து இறங்கி பார்க்குறாரு. இது இயல்பு தானே. இப்போ யாராவது நம்ம போகிற வண்டி இடிச்சிட்டா என்ன, யார் இடிச்சிட்டாங்கன்னு பார்ப்போம் தானே. அந்த மாதிரி இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிரைவர், இந்த பிரபல மலையாள நடிகை யாருமே சற்றுமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்போ வேன்லேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மலையாள நடிகை நடுவில் வச்சுட்டு உள்ளே வந்துடுறாங்க. கார் பின்னாடி வந்துடுறாங்க. யார் நீங்கன்னு கேட்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவராக வண்டி ஓட்டுறாருல அவரை வந்து இந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு வேற ஒருத்தர் வந்து வண்டியை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறார். வண்டி வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த பின்னாடி இருந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மலையாள நடிகைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. லிட்ரலி அவங்க வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இடத்துக்குள்ள வச்சு அவங்களுக்கு வந்து துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கத்த முடியாத, கூச்சல் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது பயங்கரமான பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் ஷூட் பண்ணுறாங்க. 2மே வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க. கார் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வந்து 2 பேர் வந்து உள்ளே ஏறுறாங்க. இந்த கார் ஒரு இடத்துல நிற்கிது. இந்த 2 பேர் இறங்கிடுறாங்க. அந்த டிரைவராக இருந்தார்ல அவர் பின்னாடி வந்துடுறாரு. வேற ஒருத்தர் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடறாரு. மொத்தத்தில் அடுத்த ஒரு குரூப் வந்து அதே மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. கார் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோன்னே இவங்க ஜம்ப் பண்ணிட்டு வேற ஒரு குரூப் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இதே மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 1.5 மணி நேரமாக இந்த டார்ச்சர் வந்து அந்த பெண்மணிக்கு, அந்த பிரபல நடிகைக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குது, யார் இவங்க, எதனால் இப்படி பண்ணுறாங்க, எதுவுமே அவங்களால ஒரு செகண்ட் கூட யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார் இல்லையா, அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வராரு. பின்னாடி வந்து அந்த மலையாள நடிகைக்கு வந்து துன்புறுத்தல் கொடுக்குறாரு. அப்போ அவர் கட்டியிருந்த கர்ச்சீஃப் வந்து கீழே விழுந்துருது. அந்த கர்ச்சீஃப் கீழே விழுந்தோடனே இவங்க மலையாள நடிகை பார்க்குறாங்க, ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க. இப்போ இந்த மலையாள நடிகைக்கு அவங்க வந்து டிரைவராக வந்து இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காரு அந்த நபருக்கு அன்னைக்கு வந்து 28 வயசு தான் 2017. ஸோ அவரை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த குரூப் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கிறதுக்கு அவங்களுக்கு சின்னதாக ஒரு க்ளூ கிடைக்கிது.
இந்த 3வது தடவையாக நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இதே மாதிரி நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இந்த டிரைவராக வந்தார் இல்லையா அந்த மலையாள நடிகைக்கு, அவருக்குமே இதில் வந்து சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இது ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு பாலியல் துன்புறுத்தல். இது வந்து ஒரு பிரபல நடிகையாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு அசிங்கமான சம்பவமாக இருக்கும். இதை வந்து அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, இது போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்பி இருந்தாங்க இந்த சம்பவங்களை பண்ணவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்போவே வந்து நேராக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் ஆஜராகி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்துருச்சு, நான் இந்த மாதிரி ஒரு பிரபல நடிகை அப்படின்னு அவங்கள அடையாளப்படுத்திக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பெற்றுக்கொண்ட மேஜிஸ்ட்ரேட், அவங்க ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட், அவங்க உடனே பார்த்தீங்கன்னா பெண் டாக்டர்ஸை வர சொல்லி இந்த நடிகைக்கு நடந்த இந்த சம்பவம் உண்மைதானா, இந்த அவங்க உடலில் ஏதாவது காயங்கள் இருக்கா, முகத்தில் ஏதாவது காயங்கள் இருக்கா, வேறு ஏதாவது வந்து இது சம்பந்தப்பட்டமா அந்த கேஸுக்கு ஒரு ஒத்துழைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னும் போது அவங்கள எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. ஆமாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து கேஸாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த கேஸாக ரெஜிஸ்டர் பண்ணி யார் இதை பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரபல நடிகை அந்த மேஜிஸ்ட்ரேட்டை சொல்கிறாங்க, ஒருத்தருடைய கட்சி வந்து கீழே விழுந்தது, அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்லி, அவர் வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய டிரைவராக வேலை பார்த்தவர் அப்படிங்கிறார். நடிகர் திலீப் எப்படி உள்ள வந்தாரு? அதுதான் சொல்கிறேன். அங்கேருந்து தான் அந்த கேஸை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அந்த டிரைவரை ஃபாலோ பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் பேரை சொல்கிறார். அதாவது வந்து அவர் பேர் வந்து பல்சர் சுனில், ஆனால் கேரளாவில் வந்து பல்சர் சுனி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து ரொம்ப வந்து பாப்புலரான ஒரு ஆள் கேரளாவில். அவர் யார் அப்படின்னா பேசிக்கலி ஹீஸ் அ டிரைவர். கால் டிரைவர் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து அவர் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் மலையாளத்தில் இருக்கிற பிரபலமான பல நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் இன்னும் பலருக்கு வந்து நம்பிக்கையான டிரைவர்ஸை வந்து இவர் அனுப்புவார். அதாவது வந்து ஒரு டிரைவர் இல்லை, ஒரு டிரைவர் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த பல்சர் சொல்லிகிட்ட ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டிரைவர் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் அந்த டிரைவரை வந்து அந்த நடிகைக்கோ சப்ளை பண்ணுவார். அப்படி தான் வந்து கேட்டுக்கிட்டதன் பேரில் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் இருக்கான்ல 28 வயசு பையன், அந்த பையனை இவர் அனுப்பிச்சிருந்தார். ஸோ இந்த கேஸில் அவருக்கு தொடர்பு இருக்குது, அவர் சொல்லி தான் அந்த கேங்கே வந்தாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஸில் எப்படி வந்து திலீப் உள்ளே வந்தார் அப்படின்னா, திலீப்பும் மஞ்சு வாரியார் அவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவியாக இருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா திலீப்பும் மஞ்சு வாரியாரும் சட்டப்படி விவகாரத்தாயிட்டாங்க. ஆனால் திலீப்பும் மஞ்சு வாரியாரும் திருமணமாகி தம்பதிகளாக இருந்த காலகட்டத்தில் மஞ்சு வாரியார் அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து திலீப் இருக்கும்போதே காவியா மாதவன் அப்படிங்கிற ஒரு நடிகையோட அவர் ஒரு கள்ளத்தொடர்பில், அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அன்னைக்கு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பெருசாக பேசப்பட்டது. ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லாமல் இருந்தது. இது வந்து மனைவி மஞ்சு வாரியாருக்கு மனசில் ஒரு உறுத்தலாகவே இருந்தது. இந்த சம்பவம் உண்மைதான், அதாவது காவியா மாதவனோட திலீப் வந்து தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களோட வந்து இந்த மலையாள பிரபல நடிகை பாதிக்கப்பட்டவங்களே அவங்க வந்து இந்த மஞ்சு வாரியார்கிட்ட சொல்கிறாங்க. இது என்ன காரணம்னா, மஞ்சு வாரியாரும் இந்த பிரபல மலையாள நடிகையும் நெருங்கிய தோழிகளாக இருக்காங்க. அதனால் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உன்னோட கணவர் இப்படி பண்ணுறாரு, இது உண்மைதான், நீ நம்பாத, உன்னை கணவரை நம்பாத, அவர் உனக்கு துரோகம் பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னே மஞ்சு வாரியாருக்கும் திலீப்புக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை வருது. அந்த சண்டை தான் வந்து விவகாரத்தில் வந்து முடிஞ்சிருது. ஸோ இது வந்து அந்த நடிகர் திலீப்புக்கு வந்து இந்த பிரபல மலையாள நடிகை மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியை உருவாகுது, ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியை உருவாகுது. எங்களுடைய சந்தோஷமாக இருந்த திருமண வாழ்க்கையை நீ கெடுத்து விட்டுட்டியா, உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபல மலையாள நடிகை இதே மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறதுக்கு பல தடவை வந்து இவர் முயற்சி பண்ணியிருக்காரு, பல தடவை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு, பல தடவை ஆட்களை அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அது அந்த நேரங்களில் நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 2017 இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இவர் தான் பண்ணார், அதாவது திலீப் தான் இதை பண்ண சொன்னார், திலீப் தான் இது பண்ணாருங்கிறது முன்னாள் மனைவிக்கு தெரியும். அதாவது சொல்லுவாங்கல்ல, பாம்பின் கால் பாம்பறியும்னு. அதாவது சில வருடங்கள் அவங்க சேர்ந்து வாழ்ந்திருந்ததுனால இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால என்னென்னலாம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவார்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க 2 நாளில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த வழக்கு இது திட்டமிட்ட சதி, இது வந்து இதில் ஒரு பிரபல நடிகர்
இருக்கிறார் அப்படின்ற வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிரபல நடிகர் யார், இவங்க சொன்ன அந்த பிரபல நடிகர் யாருன்னு விசாரிக்கும் போது அது வந்து திலீப் தான் அரச புரட்சலாக பேசப்படுது. பிரபல நடிகர் திலீப்பை போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கில் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இந்த வழக்கில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேரத்திலேயே வந்து போலீஸ்க்கு வந்து நடிகர் திலீப் மேலே சந்தேகம் இருந்தது. ஸோ இவர் கைது பண்ணியிருக்காங்க இல்லையா, யார், பல்சர் சுனியை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா, அவரை வந்து சிறையில் அடைக்கும்போது பல்சர் சுனியில் வந்து லூஸ்டாக கூப்பிட்டுருக்காரு. அதாவது வந்து கூட இருக்கிற சக கைதிக்கிட்ட திலீப் தான் இதை பண்ண சொன்னார், எனக்கு வந்து 1.5 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு, அவர் சொல்லி தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சக கைதிகள்கிட்ட வந்து அவர் பேசினது அது வந்து போலீஸ்க்கு தெரிய வந்து மறுபடியும் வந்து திலீப்பை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், இப்படி இருக்கும்போது அவர் நாட் கில்ட்டின்னு நேற்று தீர்ப்பு எப்படி வரும்? அதாவது இந்த திலீப்பை கூப்பிட்டு மறுபடியும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி வந்து பல்சர் சுனிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி தான் இந்த பல்சர் சுனிங்கிறவர் இந்த சம்பவத்தை செஞ்சதாக சொல்கிறாங்க, எது உண்மை ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் மறுக்கிறாரு. எனக்கும் பல்சர் சுனிக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, பல்சர் சுனி எனக்கு தெரியும், ஆனால் எப்படி தெரியும்னா டிரைவர் அனுப்புவார், சில நேரங்களில் டிரைவர் சரியாக இல்லைன்னா எனக்கு வந்து டிரைவராக ஓட்டியிருக்கிறாரு, வேலை பார்த்துருக்காரு, ஒரு டிரைவராக மட்டுமே எனக்கு அவர் தெரியுமே தவிர அதை தவிர்த்து அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிறது மறுக்கிறார் ஸ்ட்ராங்கா. ஆனால் பல்சர் சுனிக்கும் திலீப்புக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திலீப்போட ஒரு நெருங்கிய நண்பர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பல்சர் சுனிக்கும் திலீப்புக்கும் நல்ல நெருங்கிய நட்பு இருக்குது, 2 பேரும் பல நேரங்களில் பல இடங்களில் சந்தித்து பேசி சந்தோஷமாக இருந்த காலங்கள் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு மெமரி கார்டு ஒன்று கைப்பற்றியிருப்பாங்கல்ல அந்த சம்பவத்தில், அந்த அக்யூஸ் கிட்ட இருந்து, அது வந்து போலீஸ் கிட்ட இருக்குது. அவர் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்குது, திலீப் கிட்ட ஒரு காப்பி இருக்குது, திலீப் வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போட்டு காமிச்சு அந்த சம்பவத்தை பார்த்து சிரித்து கேலி பண்ணி எகத்தாளமாக பேசின பல நேரங்களில் நான் கூட இருந்திருக்கேன், நான் வந்து நேரடி சாட்சி அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் மறுபடியும் வந்து திலீப்போடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் விசாரிக்கும் போது பல லட்சங்கள் வந்து திலீப்போடைய அக்கௌண்ட்லேருந்து பல்சர் சுனி அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ இதை ஆதாரமாக வச்சு திலீப்பை கைது பண்ணி 85 நாள் வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க. 85 நாள் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் ஜாமீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜாமீனில் அவர் வெளியில் வரார். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாட்சிகள் எல்லாருமே கலைக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து கிட்டத்தட்ட 285 பேர்கிட்ட சாட்சியங்கள் எடுத்திருந்தாங்க. அந்த 285 பேருமே பார்த்தீங்கன்னா திலீப்க்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லியிருந்தாங்க. திலீப்பு இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியும் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாட்சி சொன்னவங்கலாம் பின்னாடி ட்ரையல் கோர்ட்டில் வரும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திலீப்க்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரில, திலீப்புக்கும் பல்சர் சுனிக்கும் பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு வந்து பல்ட்டி அடித்து சாட்சி சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிறல் சாட்சின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு சாட்சி சொல்லிவிட்டு அதை சாட்சி சொன்ன நபரே மறுபடியும் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது பேர் பிறல் சாட்சி, பொய் சாட்சி சொல்கிறாங்க. பொய் சாட்சி சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா, திலீப் மேலே வலுவாக இருந்த அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகுது. ஸோ இந்த கேஸ் தொடர்ந்து வந்து கோர்ட்டில் நடக்குது. எத்தனை வருஷம் நடக்குது? 8 வருஷம் நடக்குது. 2017 இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் நடந்து அந்த வழக்கில் வந்து திலீப்புக்கும் அந்த பல்சர் சுனிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த சம்பவத்தை பல்சர் சுனி திலீப் செய்ய சொல்லவில்லை அப்படிங்கிறது வந்து கோர்ட் வந்து அதை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறாங்க. ஸோ திலீப் இந்த வழக்கில் குற்றவாளி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமாக சொல்லணும் இந்த இடத்துல. அது என்ன அப்படின்னா, எந்த காவியா மாதவனோட கள்ள தொடர்பில் இருக்கார், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு பேசப்பட்டதோ அந்த காலத்தில், எது வந்து அந்த பிரபல நடிகையால் அவர் மனைவி மஞ்சுவாரிக்கு சொல்லப்பட்டதோ அது உண்மையாக பிற்காலத்தில் மாறி அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக மாறிட்டாங்க. அவங்க 2 பேரும் இன்றைக்கும் கணவன் மனைவியாக இருக்காங்க. ஸோ திலீப் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து குற்றமற்றவன், என்னை வந்து கோர்ட் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எப்படி வேணாலும் இருக்கலாம், தப்பு செஞ்சால் அந்த தப்பு வந்து செஞ்சாரா செய்யலைங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் வந்து சட்டங்களில் வந்து இந்த சாட்சிகளை வச்சு சில நேரங்கள் தீர்ப்பு செய்ய சொல்லும்போது திலீப்க்கு அதாவது சாதகமாக சில விஷயங்கள் இருந்ததுனால நீதிபதி அவருடைய தீர்ப்பில் வந்து திலீப் குற்றமற்றவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து அவர் வந்து நான் குற்றமற்றவன் 8 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நான் நிரூபிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அமைச்சர் பி ராஜீவ் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் பல கேரள நடிகை எல்லாருமே வந்து அந்த மலையாள நடிகைக்கு வந்து ஆதரவு தெரிவித்து ராஜீவ் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை இன்னொரு வேர்டிக்ட்டுக்கு நாங்கள் ரீஅப்பீல் பண்ண போகிறோம், வேர்டிக்டை சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த நடிகைக்கு தீர்ப்பு வர வரைக்கும் விட மாட்டோம்னு சொன்னது, அது வரைக்கும் போராடுவாங்களா?
போராடுவாங்க. காரணம் என்னென்னா, இப்போ அரசாங்கம் சார்பாகவே வந்து இது மேல்முறையீடுக்கு போகிறாங்க. இப்போ இந்த கோர்ட்டு தீர்ப்பு எந்த கோர்ட்டில் வந்திருக்குன்னா, எர்ணாகுளம் கோர்ட்டில் வந்திருக்கு. எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் வந்த தீர்ப்பை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் அப்பீலுக்கு போகலாம். இந்த தீர்ப்பில் எனக்கு நீதி வேணும், நடந்த சம்பவம் வேறு, இங்கே வந்து தீர்ப்பு வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய நியாயங்களை நீங்கள் கேட்கலாம். அப்படி அந்த பிரபல மலையாள நடிகைக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா கேரளா அரசாங்கமே இதை வந்து மேல்முறையீட்டுக்கு கொண்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ மேல்முறையீட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது மறுபடியும் அந்த வழக்கு வந்து அங்கேயும் நடத்தப்படும். அங்கே நடத்தும் போது என்னென்னா, இந்த ட்ரையல் கோர்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, இதுதான் வந்து பேசிக் கோர்ட்டு. இந்த கோர்ட்டில் தான் முழு வழக்கையும் நடத்தியிருப்பாங்க. இந்த முழு வழக்கையும் இந்த கோர்ட்டில் என்ன நடத்தியிருக்காங்கங்கிற ஆதாரங்கள், என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயங்களை எல்லாம் பெற்று தெரிஞ்சு அவங்க அதில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அங்கே ஒரு தீர்ப்பு வரும். அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு, நீதிபதியினுடைய முடிவாக இருக்கும். அந்த வழக்கை முழுக்க மறுபடியும் வந்து பரிசீலனை பண்ணி மறுபடியும் இந்த வழக்கில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சு சாட்சியங்கள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் வந்து முதல்ல ஓகேன்னு சொன்னவங்க ஏன் வந்து பின்னாடி வந்து பிறல் சாட்சியாக மாறினாங்க, இதுக்கான காரணங்களை எல்லாம் பெற்று தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த மேல்முறையீடுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீர்ப்பில் கூட இந்த மலையாள நடிகைக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரலாம், இல்லை இதே மாதிரி திலீப்கே சாதகமான தீர்ப்பாகவும் அது அமையலாம். ஸோ திலீப் வந்து ஒரு வலுவான நடிகராக இருக்கிறதுனால அவர் வந்து ஈஸியாக சட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதா? பொதுவாகவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் நடிகர் திலீப்பை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பல நேரங்களில் பல கேஸ் இந்த மாதிரி வழக்குகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையான ஆட்கள், பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள் சில நேரங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பல நேரங்களில் சக்ஸஸ் ஆகலாம், பல நேரங்களில் வந்து நீதி தான் ஜெயிக்கும். அதாவது நீதி என்றைக்கும் ஜெயிக்குங்கிறது உண்மை தான். அது வந்து மாற்றுக்கருத்தே சொல்ல முடியாது. இந்த வழக்கு இது வந்து நடந்த சம்பவம் நடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால் எல்லாருமே வந்து அந்த பிரபல மலையாள நடிகைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த நடிகர் இருக்கார் இல்லையா திலீப், அவருக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் தான் குற்றவாளியான்னு தெரியாது யாருக்குமே. அவர் குற்றவாளின்னு இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கார். இந்த வழக்கில் வந்து அவர் குற்றவாளியான்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி வந்து எர்ணாகுளம் கோர்ட் வந்து அவர் குற்றமற்றவர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிர்ப்பாக பேச முடியாது. ஆனால் அந்த பிரபல மலையாள நடிகைக்கு ஆதரவாக பல பேர் வந்து அன்னைக்கு வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பிரபல மலையாள நடிகை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அது கர்நாடகாவில், அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து பெங்களூரில் கர்நாடகா படங்களில் வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, அந்த பிரபல நடிகைக்கும் திருமணம் ஆயிடுச்சு. 2018 திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி பல வருடங்கள் பார்த்திங்கன்னா இவங்க பெங்களூரில் தான் இருந்தாங்க. பல கர்நாடகா படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தொடர்ந்து மலையாள படங்கள்லையும் நடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான நீதி கேட்டு இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. திலீப் அவர்கள் நேற்று ரிலீஸ் ஆன வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னோட முன்னாள் மனைவி மஞ்சு வாரியர் இது பின்னாடி இருக்கலாம், என்னோட கெரியருக்கும் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுற மாதிரி இவங்க செஞ்ச சதி அப்படின்ற மாதிரி. இதுக்கு உங்களோட கருத்து? இவங்க செஞ்ச சதின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது வந்து மஞ்சு வாரியாருக்கும் திலீப்புக்கும் என்ன பிரச்சனை, அதாவது வந்து அவர் மஞ்சு வாரியார் திலீப் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கும்போதே காவியா மாதவனோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருங்கிறது தானே பிரச்சனை. அப்போ அதனால தானே 2 பேர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. இந்த மலையாள நடிகை இதற்கான ஆதாரங்களை வந்து மஞ்சு வாரியார்கிட்ட கொடுத்ததுனால தானே இந்த மலையாள நடிகை வந்து தாக்கப்பட்டாங்க. ஸோ இந்த சம்பவமே வந்து பொய் அப்படின்னா, இந்த காவியா மாதவனை அவர் 2வது திருமணம் செய்யாமல் இருந்திருந்தான்னா நம்ம ஒத்துக்கலாம். காவியா மாதவனை இந்த விவாகரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 2வது திருமணம் செஞ்சிருக்காரு. அப்போ எப்படி அது உண்மைகள் அங்கே ஏதோ ஒரு உண்மைகள் அங்கே புதைஞ்சிருக்கு. அந்த உண்மைகளை அந்த வந்து முதல் மனைவி மஞ்சு வாரியாருக்கு தெரிஞ்சதுனால தான், அவங்க கணவனுடைய நடவடிக்கைகள் தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேரில் தான் இந்த வழக்கே வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து திலீப் வந்து கஷ்டப்படுற சூழ்நிலை உருவாச்சு. ஜெயிலுக்கு போக வேண்டியது, அந்த வழக்கை தொடர்ந்து சந்திக்க வேண்டியது, கோர்ட்டு படி ஏற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் அதனால தான் உருவாச்சு. அதனால் முதல் மனைவி மேலே அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அதனால தான் அந்த முதல் மனைவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பொய்ங்கிறது இன்றைக்கி சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இந்த தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்திருக்கு. ஆனால் இதுதான் இறுதி தீர்ப்பா அப்படின்னா இல்லை, இது வந்து மேல்முறையீடுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவா வேணா இருக்கலாம். ஓகே,
திலீப் அவர்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடிப்பாரா? அவரெல்லாம் தொடர்ந்து தாம்மா நடிச்சிட்டு இருக்காங்க. தப்பு செய்கிறவங்க யாருமா தலைமறைவாக இருக்காங்க? எல்லாரும் தான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் தான் தொடர்ந்து வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவரெல்லாம் தொடர்ந்து தான் நடிப்பார். ஆனால் என்னென்னா, திலீப் அப்படிங்கிறவருக்கு வந்து மலையாள திரையுலகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கேரியர் இருந்துச்சு. அதாவது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். நல்ல ஒரு எதிர்காலம் இருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திரை வாழ்க்கையிலையுமே ஒரு நிறைய பின்னடைவுகள் இருந்துச்சு. பெருசாக பட வாய்ப்புகள் இல்லாமல் பெருசாக வந்து ஒரு சிரமத்தை உட்கொண்டார். அதாவது வந்து தொழில் ரீதியாக பட வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு சிரமம் வந்துச்சு. பேருமே பார்த்தீங்கன்னா திலீப்க்கு கெட்டு போச்சு, டோட்டலாக கெட்டு போச்சு. அதனால் வந்து இந்த சம்பவம் உண்மைதான் அப்படின்னு பல பேர் கேரளாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கும் திலீப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கும் திலீப்புக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து டிபேட்டுக்கு உள்ளானதுனால அவர் பேர் கெட்டு போச்சு, அவருடைய சினிமா துறையினுடைய கேரியரும் கெட்டு போச்சு. ஓகே சார். ஸோ இது மேல்முறையீடு பண்ணி என்ன தீர்ப்பு வரப்போகுது என்ன அப்படின்னு பல நடிகைகள் வந்து அந்த மலையாள நடிகைக்கு ஜஸ்டிஸ் ப்ரிவேல், ஹோப் ஜஸ்டிஸ் ப்ரிவேல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அவள் கோப்பம், ஐ ஸ்டாண்ட் வித் அவள் கோப்பம் அப்படின்ற மாதிரியும் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜயதாயா சைனிங்.